சோத்தரிக்கிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் தேவனிடத்துல சேருங்கள், அப்போது தேவன் உங்களிடத்துல சேருவார். நல்லா பாருங்க, வசனம் எப்படி இருக்கு பாருங்க. தேவனிடத்துல சேரணுமா, இன்னும் அதிகமா சேருங்க, இன்னும் அதிகமா, இன்னும் கெட்டி இன்னும் சேருங்க. அவர்கிட்ட சேரதான் அவர் உங்கள்கிட்ட சேருவார். ஆபிரகாம் அவர்கிட்ட சேர்ந்துட்டார். அவர் அழைச்ச நாள் போது அவர்கிட்ட சேர்ந்துட்டார். அதனால தான் ஆபிரகாமை அடிக்கடி தேவன் பார்த்துட்டே போனார். இயேசு பார்த்துட்டே போனார். என்ன, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசை ஆகிறான். அப்படின்னா என்ன, ஒரு நாள் பார்க்கலன்னா அவனுக்கு எப்படியோ இருக்கும். ஆபிரகாமுக்கு, அப்பா என் அப்பா வரலையே, என்ன தேவன் வரலையே அப்படின்னு சொல்லி, அதனால தான் ஆபிரகாம் சிநேகிதனே அப்படிங்கிறார். சிநேகிதனை எப்படி ஆண்டவர் எப்படி சொல்றார்? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு சீசர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு சீசர்களாக இருந்தீர்கள், ஆனால் நான் உங்களை சிநேகிதராக எண்ணுகிறேன் என்கிறார். நம்ம பாருங்க, அந்த சிநேகிதராக சேரதான் ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். பாருங்க, அங்கே மத்திய 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவானெல்லாம் கூப்பிட்டு போறார். இங்க பாருங்க, அப்போ இவங்க 3 பேர் ரொம்ப நெருக்கமாக சேர்றாங்க. அதனால தான் அவங்கள கூப்பிட்டு போறார். அப்போ தேவ சமூகத்தில் சேரதான் பரம ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கிட்ட சேருங்க, அவரும் உங்ககிட்ட சேர்ப்பாரு. அவரு தான் உங்ககிட்ட சேரணும்னு நினைக்கிறாரு. நீங்க விலகி ஓடிட்டே இருக்கீங்களே, துஷ்மனை கண்டது போல எல்லாத்திட்டும் அவர் சேரன்னு தான் வர்றாரு. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வர்றாரு, கதவை தட்டுறாரு. நானே அவன் இருதய கதவை தர, வீட்டு கதவை தட்டுறாரு, சபை கதவை தட்டுறாரு, நீ செய்யற ஒவ்வொரு காரியங்களும் தட்டுறாரு. உன்கிட்ட சேரன்னு தான் வர்றாரு. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்துல சேருங்க. என்ன சேருங்கள், அப்போ அவரும் உங்களிடத்துல என்ன பண்ணுவார், சேருவார்னு சொல்ல. நீங்க அவர்கிட்ட சேரதான் அவரும் உங்கள்கிட்ட சேருவார். சேர்ந்து கொண்டு உங்க கூட சேர்ந்து கொள்வார், உங்க கூட நடப்பாரு, உங்க கூட பேசுவாரு, உங்க கூட எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். என்ன உங்ககிட்ட எல்லா காரியங்களும் பகிர்ந்து கொள்வார். அவர்கிட்ட சொன்னார்ல, என் சகோதரனா என் சிநேகிதன்கிட்ட நான் அது மறைப்பணும் அப்படிங்கிற எவ்வளவு பாரு. இதெல்லாம் ரகசியம் சொல்லுவானா? கெட்டின பொண்டாட்டி கணவனுக்கு சொல்ல மாட்டேக்கா, கணவன் மனைவிட்டு சொல்ல மாட்டேக்கான். என்ன இதுல வாழ்விலும் தாழ்விலும் சொல்லி நீங்க வாக்கு கொடுக்கிய. ஆனா தேவன் பாருங்க, தேவன்கிட்ட சேர்ந்தாச்சுன்னா அவர் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லுவார். அதனாலதான் வேத வசனம் சொல்கிறது, தேவனிடத்துல நீங்க சேருங்கள், அவரும் உங்க இடத்துல சேருவார். நாம அவர்கிட்ட சேர்றோம்னா அவர் நம்மகிட்ட சேர்க்க மாட்டார். சில பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம், என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கூடா அப்படிமா. அந்த பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டா என்ன இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷப்படும். என்ன எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவன்கிட்ட இன்னும் சேருங்க, இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் நெருங்குங்க, இன்னும் சேருங்க. சேரதான் அவர் என்ன மாதிரி. இது ஏன் சில பேர் சேர்றது இல்லைன்னா, தேவன்கிட்ட சேர்ந்தா பாவம் செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது, களவு செய்ய முடியாது, இப்பேற்பட்ட காரியம் இருக்கிறது. ஆனால் நீ தேவன்கிட்ட சேர்ந்தானா அவர் உன்னோடு கூட நடப்பார், உன்னோடு பேசுவார், வருங்காரியத்தை குறித்து உனக்கு உணர்த்துவார், எல்லா காரியங்களும் செய்வார். ஒரு நண்பனை போல உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை அப்படியே நண்பனை போல வழி நடத்துறார். ஏன்னா அதனாலதான் ஒரு காரியம் கூட மறைப்பணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எந்த காரியம் செய்தாலும் நீ தேவன்கிட்ட சார்ந்துட்டா சொல்லுவார். இப்போ ஈரான்ல அங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அங்க என்ன நடக்கு அநேக காரியங்கள். அதெல்லாம் தேவ பிள்ளைகிட்ட, அவர்கிட்ட கிட்டி சேர்ற பிள்ளைகிட்ட யாருக்குன்னே சொல்லிட்டார். சொல்லாத பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த வருஷத்துல, கடந்த வருஷத்துல எல்லாம் நிறைய தேவ பிள்ளைகிட்டெல்லாம் அவர் சொல்லிட்டார். காரணம் என்னென்னலாம் நடக்கும்பா, இன்னும் நடக்க போகுது. ஒருவேளை அங்கதான் நடக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க, இந்தியாவிலும் நடக்க போகுது. என்ன அதனால அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்ல முடியாது, தேவ பிள்ளைக்கிறேன். அதனால அவர்கிட்ட சேர்ந்தாதான் அவர் சொல்லுவார், ரகசியங்களை சொல்லுவார், வருங்காரியங்களை குறித்து சொல்லுவார், நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை சொல்லுவாரு. அதனால தேவனிடத்துல சேருங்கள், அப்போது அவரும் உங்களிடத்துல சேர்வார். அப்போது என்ன பண்ணலாம், நண்பனாக சிறியனாக இருந்து உங்களோடு இருந்து உங்களை வழியடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்கள் முடிச்சபோ செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனிடத்துல சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்துல சேர உம்மிட்ட சேர விடாதபடி இருக்கிற எல்லா பாவ தடைகள், எரிவ போல இருக்கிற தடைகள், எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவே நாமத்திலே. அகமட்டாமணிகள் சோபங்கள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வல்லமை கடந்து வர இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். God bless you. தேவனிடத்தில் சேருங்கள்.
அவர் உங்களிடத்தை சேர்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.